இப்போ மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வந்து முதல்ல வளர்த்து விட்ட ஒரு பெரிய பிரபலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைச்சுவை நடிகர் வடிவேலு. ஆனா அவரே வந்து இன்னும் விஜயகாந்த் சாருக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காம இருக்காரு. இது வந்து அவரோட ஆத்மாவ எந்த அளவுக்குல ஒரு பாதிப்படைய செஞ்சிருக்கும் சார்? விஜயகாந்தை வசைபாடிய திரு வடிவேல் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தார்னா அவருடைய உயிருக்கே கண்டிப்பா பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். முந்தானது ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் ஆக போறேன்னு இருக்கான் ஒருத்தன். எந்நேரம் ஃபுல்லா தண்ணியை போட்டு உயிருக்கு பயந்துதான் ஆமா உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு கூட்டத்திற்குள்ளார தான் அன்னைக்கு அவர் வந்திருந்தார்னா. அந்த ஆத்மாட்ட இவர் மானசீகமாக மன்னிப்பு கேட்டு அவர் எந்த அளவுக்கு வேண்டிக்கிட்டாருன்னு தெரியல. அது பண்ணாருன்னா அவர் குடும்பம் நல்லா இருப்பாங்க. என்ன காரணம்னா, பாபர் மசூதி இருந்த இடத்துல தான் இப்போ அயோத்தி ராமர் கோவில் எழுப்பப்பட்டிருக்கு. ஆல்ரெடி நீங்க சொன்னீங்க சபரிமலை இஸ்லாமியர்களை தாண்டி தான் போகுதுன்னு. ஸோ இஸ்லாமியர்களோட பாதிப்பு வந்து இதில் எப்படி எதிரொலிக்கும்னு நீங்க பார்க்குறீங்க சார்? ஷீரடி சாய்பாபா நம்ம எல்லாரும் வணங்குறோம். பாபான்னு நம்ம சொல்லும் போதே அவரு இஸ்லாமிய ஒரு இதை சார்ந்து தான் வராரு. ஆனா இன்னைக்கு அவரை வணங்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களை காட்டிலும் இந்துக்கள் தான் அதிகமா வணங்குறாங்க. அவர் வாழ்ந்த காலத்துல அவருடைய சச்சரிதத்திலே தெளிவா எழுதியிருக்காரு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நாட்டில் நிலவக்கூடிய பல கேள்விகளுக்கு ஆன்மீகம் தரக்கூடிய பதில் என்ன அப்படின்றத இன்னைக்கு ஜோதிட நிபுணர் சதீஷ் ராவ் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பொதுவாகவே 16வது நாள் காரியம் முடிஞ்சாதான் இறந்தவர்களோட ஆத்மா வந்து முழு சடங்குகளும் செஞ்சு மேலோகத்துக்கு குடும்பத்தினரால் அனுப்பி வைக்கப்படுறதா நம்பப்படுது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இறந்து இன்னையோட 16வது நாள் ஆயிடுச்சு. அவருடைய ஆத்மா நல்ல முறையில் மேலோகத்துக்கு போய் அடைஞ்சிச்சா அப்படின்னு ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். இதுக்கு நம்ம அதாவது நம்ம முன்னோர்கள் ரொம்ப தெளிவா சொல்லி வச்சிருக்காங்க. கைப்புண்ணுக்கு கண்ணடி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறது அவனுடைய இறப்பிற்கு அப்புறம் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, மாலைகள், அதுக்கு கூடக்கூடிய மக்கள், அதுதான் நிர்ணயிக்குதுங்கிறாங்க. திரு விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மாமனிதனாக வாழ்ந்தாரு, அவர் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்தாருங்கிறது இன்னைக்கு பட்டி தொட்டியிலேருந்தெல்லாம் ஒவ்வொருத்தர் கிளம்பி சொல்றாங்க. அவருடைய திரைத்துறை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லாம வெளிநபர்களும் யார் யாரோ இன்னைக்கு முகம் அறியாத, நம்ம இதுவரைக்கும் கேட்டிராத நிறைய தகவல்கள் அவரை பத்தி கேட்கும்போது, அவர் எந்த அளவுக்கு உதவிகள் செய்து வாழ்ந்திருக்காரு, ஒரு கர்ணனை போல வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்படிப்பட்ட மனிதருடைய ஆத்மா கண்டிப்பாக ஒரு நல்ல கதியை தான் அடையும். அதுல எந்த சந்தேகமும் இல்லைங்கிறது அப்பட்டமாக தெரியுது. இதுக்கு 16வது நாள் வரைக்கும் அந்த சடங்குகள் செய்து தான் அவர் அந்த இடத்த அடையணுமா அப்படிங்கிற கேள்வியே கிடையாது. இந்த கருடன் வட்டமிட்டதை பத்தி நம்ம சேனல்லே பேசியிருந்தோம் ஏற்கனவே. இதெல்லாம் ஒரு சமிக்கைகள் தான், ஒரு கிரீன் சிக்னல் மாதிரி. அவருடைய ஆத்மா நல்ல கதியை தான் அடைஞ்சிருக்கு. இது 16வது நாள். இது அவங்க சடங்கு சம்பிரதாயங்கள் படி பூர்த்தி பண்ணியிருந்தாலுமே அதற்கு முன்னாடியே அதுக்கான சமிக்கைகள் நமக்கு கிடைச்சிருச்சு. அவர் நல்ல கதியை தான் அடைஞ்சிருக்காரு. ஓகே சார். தானத்திலே சிறந்தது வந்து அன்னதானம், கோதானம், நிலதானம் சொல்லுவாங்க. இதுல ஏதாவது ஒண்ணு செஞ்சவங்களுக்கு அதிகமான நற்பலன்கள் அவங்க இறந்த அப்புறம் ஆன்மாக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இது 3த்தையும் கிட்டத்தட்ட பூர்த்தி பண்ணியிருக்காரு நம்ம விஜயகாந்த் சார் அவர்கள். அவங்களுக்கு அந்த ஆன்மாக்கு கிடைக்கக்கூடிய மேலும் மேலும் நற்பலன்கள் என்னவா இருக்கும் சார்? அதாவது கிடைப்பதற்கு அரியது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மனித பிறப்பு தான். ஒரு மனித பிறப்பு மறுபடியும் நிகழுமா அப்படிங்கிறது பல மில்லியன் டாலர் கொஸ்டின் மாதிரி அது. ஏன்னா அதற்கு வாய்ப்புங்கிறது அரிதிலும் அரிது. அதனால தான் மானிடராய் பிறப்பது அரிதுங்கிறத அவை சொல்லி வச்சிருந்தாங்க. அந்த மானிட பிறப்பு மறுபடியும் கிடைப்பதற்கான அத்தனை விஷயங்களையும் தான் இந்த மாமனிதன் செய்து வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவருடைய பிறப்பு அப்படிங்கிறது இதிலே பாவம் பண்றவங்க, நிறைய அடுத்தவர்களுக்கு துரோகம் இழைப்பவர்கள், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கீழான பிறப்பை சந்திப்பாங்க அப்படிம்பாங்க. அதாவது ஒரு விலங்காகவோ, புல்லாகவோ, பூண்டாகவோ மறுபடியும் விட்ட இடத்துலேருந்து ஜீரோலேருந்து ஆரம்பிப்பாங்கம்பாங்க. அதே ஒரு நல்ல மனிதனாக, மாமனிதனாக வாழ்ந்தவர்கள் மறுபடியும் மகானாகவோ, ஒரு அவதார புருஷனாகவோ தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக அவருக்கு
மறுஜென்மம்னு ஒண்ணு ரொம்ப சீக்கிரம் அமையிற சமயத்துல, இப்ப அவரு செய்துட்டு போன அளவை காட்டிலும் 100 மடங்கு அதிகமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு பிறப்பாக தான் இருக்கும். ஓகே அது சார். நல்ல பிறப்பாக, ரொம்ப அற்புதமான பிறப்பாக அமையும். இப்போ மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வந்து முதல்ல வளர்த்து விட்ட ஒரு பெரிய பிரபலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைச்சுவை நடிகர் வடிவேலு. ஆனா அவரே வந்து இன்னும் விஜயகாந்த் சாருக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காம இருக்காரு. இது வந்து அவரோட ஆத்மாவை எந்த அளவுக்குல ஒரு பாதிப்படைய செஞ்சிருக்கும் சார்? உண்மையிலே சொல்லப்போனா, அந்த ஆத்மாவுக்கு இதனால பாதிப்பே கிடையாது. 1% கூட பாதிப்பு கிடையாது. ஆனா வடிவேலு ஆத்மாக்கு ஆமா. பாதிப்பு. ஆனா மக்கள் பெரிய அளவுக்கு அத பர்சனலா எடுத்துக்கிட்டு ஏன்னா இதுல நம்ம பிராக்டிகலா சில விஷயங்கள யோசிக்கணும். இப்போ ஒரு சாதாரண ஒரு நடிகர் ஒரு இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போதே, எந்த அளவுக்கு பந்தோபஸ்தோட கூட்டு போறாங்க. ஏன்னா ரசிகர்கள் அந்த அளவுக்கு வெறி கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்க மேல அன்பு வச்சிருக்கிறதுனால. அதுவும் விஜயகாந்த் மாதிரியான ஒரு மாமனிதன், அவரு எந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருப்பாரு. அவரு மேல எந்த அளவுக்கு தீவிர பக்தி கொண்ட ரசிகர்கள் அன்னைக்கு இருந்திருப்பாங்க. தொண்டர்கள் இருந்திருப்பாங்க எல்லாத்துக்கும் மேல. இந்த இடத்துல ஆ அவரால் அ விஜயகாந்தை வசைபாடிய திரு வடிவேலு அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தார்ன்னா, அவருடைய உயிருக்கே கண்டிப்பா பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இத பிராக்டிகலா ஏன்னா அந்தாண்ட அவருமே ஒரு குடும்பஸ்தர். அவருக்குமே 2 பொண்ணுங்க, பையன்லாம் இருக்காங்க. ஸோ அவரும் அவருடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. உண்மைய சொல்லணும்னா அதுதான். உயிருக்கு பயந்து தான் ஆமா. வரல. உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு கூட்டத்திற்குள்ளார தான் அன்னைக்கு அவர் வந்திருப்பாரு. வந்திருந்தார்ன்னா. கண்டிப்பா ஒரு அசம்பாவிதம் இல்ல சார், ஏதாச்சும் ஒரு நடந்திருக்கும். சோசியல் மீடியால ஒரு இரங்கல் பதிவு தெரிவிச்சிருந்தாலும் அது அந்த கொஞ்சம் இடத்த தான் நான் இப்ப சொல்ல வரேன். ம். ஆனா, மனிதாபிமான முறையில் ஒரு மனிதர் அந்த இடத்துக்கு வர முடியலனாலும் என்ன பண்ணியிருக்கணும்னா, உண்மையிலே அன்னைக்கு அவர் இரங்கல் போட்டிருந்தார்ன்னா, கீழ அந்த YouTubeக்கு அவரு குடுத்திருந்த அந்த பதிவுக்கு கீழ ஒரு 10 பேர் திட்டியிருப்பான். ஆனா, பாக்கி 100 பேர் பாராட்டியிருப்பாங்க அத. ம், அத ம். அந்த மனுஷன் செய்யல அப்படிங்கும்போது, நான் இதற்கு முன்னாடி ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கும்போது சொன்னேன். அது பெருந்தலைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மாண்பை அவர்களே குறைத்துக் கொள்கிறார்கள். அவ்வளோதான். அவருக்கு ஒரு மரியாதைங்கிறது இனிமேல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா. எல்லா இடத்துலயும் அவருக்கு வசைபாடுதல் தான் நடக்கும். மாறாத கரையாக அவர் வாழ்க்கையில அமைஞ்சிருச்சுன்னே சொல்லணும். ஆனால் இதனால் ஒரு எள்ளளவு கூட அந்த ஆத்மாவுக்கு கோபமோ, தாபமோ அல்லது பாதிப்புங்கிறதோ போயிருக்காது. கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, விஜயகாந்தின் சாபம் சும்மா விடாது ம்ஹ்ம். அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம ட்ரெண்டிங் பண்றதுக்காக வேணா சொல்லலாம். ஆனா லாஜிக்கலி ஸ்பீக்கிங் அந்த ஆத்மாவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. உண்மையிலேயே சொல்லப்போனா, அந்த ஆத்மாட்ட இவரு மானசீகமாக மன்னிப்பு கேட்டு, அவரு எந்த அளவுக்கு வேண்டிக்கிட்டாருன்னு தெரியல. அது பண்ணாருன்னா, அவரு குடும்பம் நல்லா இருப்பாங்க. என்ன காரணம்னா, தாய், தந்தை சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து மட்டும் குழந்தைகளுக்கு போவது கிடையாது. செய்த புண்ணியங்களும். பாவங்களும் தான் குழந்தைக்கு போகும். ஸோ இது மாதிரியான சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம பசங்களுக்கு முன்னுதாரணமா வாழணும். அத அவரு செய்ய தவறிட்டாரு. இப்போ அதிமுக கட்சியில ஏற்பட்ட ஒரு பிளவு காரணமா ஓபிஎஸ் வந்து தனித்து விடப்பட்டாரு. அதுக்கப்புறமா அவர் தேமுதிக கூட கூட்டணி வைப்பாரு அப்படின்ட்டு பரவலா பேசப்பட்டுச்சு. ஆனா விஜயகாந்த் இறந்ததுக்கு வந்து ஒரு துக்கம் தெரிவிக்கல. அந்த சாவுக்கு கூட அவரு போகல. ஸோ இந்த கூட்டணி முறிவுன்றது இதோட ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஓபிஎஸோட எதிர்காலம் அரசியல் எப்படி இருக்கும் சார்? இது கட்சி சார்ந்த விஷயமாக இருந்தாலும், இதற்கும் அவருடைய இறப்பு, அந்த ஆத்மாங்கிற விஷயத்துக்கும் நம்ம பெருசாக கனெக்ஷன் தேட முடியாது. ஆனா, ஒரு மரியாதை நிமித்தமாக எவ்வளவு ஒரு எதிரியாக இருந்தாலும், ஒரு துக்கத்துல போய் கலந்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம். கண்டிப்பாக அது செய்யணும். ஒரு மனிதராகப்பட்டவர்கள், அ ஒரு மாண்பு மிக்கவர்கள் அது கண்டிப்பாக செய்வாங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு மக்களுடைய மத்தியில தன்னுடைய மாண்பை வராதவர்கள் அவர்களே குறைத்துக் கொண்டார்கள்ன்னு தான் சொல்லணும். அப்ப அவங்கள எப்படி மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க? அவங்கள தேர்ந்தெடுக்கலன்னா அவங்களுடைய எதிர்காலம் என்னவாகும்? சூனியமாக தான் போகும். அதனால இது மாண்பு சார்ந்த விஷயம். அது கண்டிப்பாக அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இதுக்கப்புறம் ஓபிஎஸ்க்கு அரசியல்ல வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிருச்சுன்றீங்களா? அது அது மக்களே முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா, இப்ப சமீபத்தில பார்த்தோம். ஒரு நிகழ்வு நடக்குது. ம், ம். கலைஞர் 100ன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இப்ப விஜயகாந்த் அவர்களுடைய இரங்கலுக்கோ அல்லது அந்த ஒரு சமாதிக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு கூட வராத வடிவேலு அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மரியாதை கிடைச்சுச்சு சபையிலங்கிறத கண்டிப்பா. பார்த்தோம். நிச்சயமா. அதே மரியாதை தான் அது எவ்வளோ பெரிய தலைவரா இருந்தாலும் கிடைக்கும். அதுவே ஒரு வீழ்ச்சி தான். வீழ்ச்சியின் ஆரம்பம் தான்.
இந்துக்களோட ஓட்ட வாங்குறதுக்காக தான் இந்த ராமர் கோவிலே எழுப்பப்பட்டுச்சு. இது மோடிக்கு சாதகமானது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பரவலா பேசப்பட்டுச்சு. ஆனா இதுவே வந்து இப்போ மோடிக்கு ஆப்போசிட்டா மாறியிருக்கு. எப்படின்னா, ராமர் வந்து 14 வருஷம் வனவாசம்லாம் பொண்டாட்டிக்காக போய் பொண்டாட்டிய எப்படி எப்படியோ காப்பாத்துனாரு. ஆனா மோடி வந்து பொண்டாட்டியை கைவிட்டவரு. அவர் வந்து இந்த கோயிலுக்கு நாங்க வர விட மாட்டோம் அப்படின்னு ஒரு கும்பல் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது மோடிக்கு வீழ்ச்சியா? இல்ல எழுச்சியா சார் இந்த ராமர் கோவில் திறப்பு விழா? இது நம்ம அவ்ளோ பர்சனலா போய் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது. ஆனா நெட்டிசன்கள் பார்த்து இது ஆமா. பண்ண அது ஆரம்பிச்சுட்டாங்க. வந்து இன்னைக்கு வந்து எல்லாருடைய பிரைவேட் லைஃப்லயுமே எல்லாருமே உள்ளார சோசியல் போய் மீடியால பார்க்கலாங்கிற மாதிரியான ஒரு உலகத்த நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதரின் வாழ்க்கைய வந்து நம்ம இன்னொரு ஒரு அவதார புருஷரோட கம்பேர் பண்ணி பார்க்கிறதுங்கிறதே தவறு. அ ம். என்னுடைய கருத்தாக நான் இத முன்வைக்கிறேன். அதன்படி அந்த காரணத்துக்காக அவர தவிர்க்கிறோம். அவர நாங்க வர ம். விடமாட்டோம் அப்படின்னு சொன்னா, அது அந்த எண்ணமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்ல. ஆனா, ஒரு மனிதர வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக, ஒரு ஒரு ஹிந்து அமைப்பினர்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக ஒரு கோவில்ங்கிறத எழுப்பி, ம். "பாருங்க நான் இத சாதித்து காண்பிச்சேன். ம். அதனால எனக்கு ஓட்டு செலுத்துங்க." அப்படின்னு கேட்பதும் தவறு தான். ம். ஸோ அந்த வகையில மக்கள் வந்து ஒரு முடிவெடுக்கலாம். தங்களுக்கான தலைவர் யார்? ஏன்னா, நம்ம இந்திய பாரத தேசம் மட்டும் தான் அனைத்து விதமான மனிதர்களும், அனைத்து விதமான ஜாதியினரும், பல்வேறு மொழி பேசக்கூடியவர்கள், ஒன்றாக வாழக்கூடியவர்கள். யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிறதே நம்ம நாட்ட பார்த்து தான் உலக அரங்குக்கே வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளரியா இருக்கோம். பறைசாற்றி இருக்கு. ஸோ, இதுல வந்து இந்துக்கள் மட்டும் கிடையாது. அனைத்து சமுதாய மக்களுமே இருக்காங்கங்கும்போது, அனைவருக்குமே இப்ப நம்ம வந்து சபரிமலைய எடுத்துக்குவோம். எவ்வளோ ஒரு ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிற ம். ஒரு இடம் அது. அங்கே அந்த மலை ஏறுறதுக்கு முன்னாடியே, அங்கே கீழ வந்து அந்த இஸ்லாமிய கோயில்லேருந்து தான் அந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோயிலோட துலுக்க நாச்சியார் அவங்க வந்து ம். ம். சம்மந்தப்பட்டிருக்காங்க. இது மாதிரி அனைத்து விதமான ஒரு இதற்கும் பொதுவான ஒரு மனிதராக அவர் இருக்கிற பட்சத்தில, எல்லாராலயும் விரும்பப்படுவார். இந்த ஒரு காரணத்தினால அவர தவிர்க்கிறது அப்படிங்கிறது தவறு. அது ஆனா வந்து இன்னைக்கு எல்லாத்தையுமே அரசியல் ஆக்க முடியும். ஒரு சின்ன விஷயத்த கூட பர்சனல் லைஃப்ப டச் பண்ணி அரசியல் ஆக்க முடியும். ஆனா அது ரொம்ப நாளைக்கு ஜெயிக்காது. பாபர் மசூதி இருந்த இடத்துல தான் இப்போ அயோத்தி ராமர் கோவில் எழுப்பப்பட்டிருக்கு. ஆல்ரெடி நீங்க சொன்னீங்க சபரிமலை இஸ்லாமியர்கள தாண்டி தான் போதுன்னு. ஆனா இது வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அவங்க ஒரு கோவில இடிச்சுட்டு இன்னொரு கோவில் கட்டுனது அப்படின்றது. ஸோ இஸ்லாமியர்களோட பாதிப்பு வந்து இதுல எப்படி எதிரொலிக்கும்னு நீங்க பார்க்குறீங்க சார்? உண்மையிலே சொல்லப்போனா, அந்த வகையில நம்ம தமிழ்நாடு வந்து பல பேருக்கு பாடங்களை கற்றுக் குடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ம். நம்ம பெருமையா சொல்லிக்கலாம். சமீபத்தில் ஏற்பட்ட மிக்ஜாம் புயல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாரு சோறு வழங்குனாங்க? யாரு பிரியாணி சமைச்சு போட்டாங்க? எல்லாருமே எல்லா அ மதத்துக்காரங்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. செய்தாங்க. அதுல பள்ளிவாசல்லயே இடம் குடுத்தது யாரு? இஸ்லாமியர்கள் தான். இஸ்லாமியர்கள். ஒரு கோயில் மாதிரியான இடத்துல தங்க வைக்கப்பட்டார்களா? பள்ளிவாசல்ல தங்க வைக்கப்பட்டார்களா? YouTubeல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நீங்க ம். போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, பள்ளிவாசல்ல இடமும் கொடுத்து, எது அவங்க வணங்குற இடம், அவங்க ம். தொழுகை பண்ற இடத்துல, அத்தன பாதிக்கப்பட்ட அத்தன மக்களுக்கும் ஒரு உறைவிடத்தை கொடுத்து, சாப்பாடும் குடுத்து, அவங்க எந்த அளவுக்கு ஒரு இது உருவாக்கி மேன்மக்கள காமிச்சிருக்காங்க எக்ஸாம்பிளா. அது நம்ம பூமியில நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அது. இதே தான் நான் வந்து அந்த ராமர் கோயில் விஷயத்திலயும் நடக்கணும் அப்படிங்கிறத நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா, ஒரு கோயில்ங்கிறது இன்னைக்கு ஷிரடி சாய்பாபா நம்ம எல்லாரும் வணங்குறோம். பாபான்னு நம்ம சொல்லும்போதே, அவரு இஸ்லாமிய இஸ்லாமியரை ஒரு இத சேர்ந்தவர். சார்ந்து தான் வராரு. ஆனா, இன்னைக்கு அவர வணங்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களை காட்டிலும் இந்துக்கள் இந்துக்கள் அதிகமா தான் இருக்காங்க. அதிகமா வணங்குறாங்க. அவரு வாழ்ந்த காலத்துல அவருடைய சச்சரிதத்திலே தெளிவா எழுதியிருக்காரு. எந்த அளவுக்கு 2 மக்களும் இணைந்து வாழணும் அப்படிங்கிறத. அதனால இது நமக்கு முன்னாடி போன மகான்களும், சித்தர்களும் சொல்லி வச்சுட்டு போனது, நம்ம அப்படிதான் வாழணும் அப்படிங்கிறத நம்மளும் இங்க தமிழ்நாட்டுல கத்துக்கிட்டு இருக்கோம். இதே தான் வந்து அங்க அயோத்தியாலயும் நடக்கணும். ம். நாளைக்கே ராமர் கோயில் துவங்குனா கூட, அதை சார்ந்து ஒரு பிரச்சனை இருக்கிறது, இந்த ஊர் பக்கம் சொல்லுவாங்க உரண்டை இழுக்கிறதுன்னு ம். சொல்லிட்டு. அது மாரிலாம் எதுவும் இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் சொல்லப்போனா, இங்க எப்படி வந்து அ அவர்கள் பிரியாணி போட்டாங்களோ நம்ம மக்களுக்கு, அது மாதிரி ராமர் கோயில்லேருந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பிரசாதம் வந்து, இவர்களை இஸ்லாமிய சமூகத்தினர்களை கூப்ட்டு, உங்களுக்காக நாங்க ஒரு விருந்து வைக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க வந்து செய்யணும். அவங்க எப்படி அவங்களுடைய முறைப்படி பண்ணாங்களோ, அது மாதிரி நம்மளுடைய முறை சார்ந்த உணவுகளையும், அ அந்த பதார்த்தங்களையும் அவங்களுக்கு குடுக்கும்பொழுது, அந்த இடத்துல மத நல்லிணக்கமும், ஒரு மனித நேயமும் கண்டிப்பாக மிளிரும். அந்த மாதிரி தான் அந்த ஊர்ல நடக்கணும். ஆனா, படிக்காத மக்கள் இருக்கிற வரைக்கும், அதை எல்லாத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு, சண்டைய மூட்டி விடுவதற்கு
கண்டிப்பாக அங்க நெறைய கூட்டங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட பூமியில தான் இத ம். வருதுங்கும்போது, கொஞ்சம் மக்கள் தான் இத யோசிச்சு புரிஞ்சுக்கணும். யாரு எதுக்காக எங்க சண்டை இழுத்து விடுறாங்க? நேத்து வரைக்கும் வந்து எதிர் எதிர் வீட்ல வந்து அண்ணன், தம்பியா தான் நான் இருந்துகிட்டு இருந்தோம். நீங்க இந்து முறைப்படி நீங்க வணங்குனீங்க. நாங்க எ இஸ்லாம் முறைப்படி வணங்குனோம். ஆனா ஏன் வந்து சண்டை இழுத்து விட்றா? யார் இழுத்து விட்றான்னு அந்த மக்கள் தெளிவா இருந்தாலே போதும். அங்க ம். வேற எந்த பிரச்சனையும் வராது. இந்த ராமர் கோவில்ல வந்து இஸ்லாமியர்கள கூப்பிட்டு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு நீங்க சொன்னத ஒரு கோரிக்கையாவே நாங்க அரசுக்கு வைக்கிறோம். சதீஷ் ரா ஜோதிட நிபுணர் சதீஷ் ராவோட ஒரு கோரிக்கையா இத நாங்க ஏத்துக்கிறோம். இப்போ அயோத்தி ராமர் கோவில் 22ஆம் தேதி திறக்குறாங்க அப்படின்றதுனால, அங்க இருக்க நெறைய கர்ப்பிணிமார்கள் வந்து அந்த டேட்ல எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளியிடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை விட்டுருக்காங்க. இது அந்த டேட்ல பொறக்கும்போது குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஜோதிடப்படி இது உண்மையிலே நடக்குமா? சாத்தியம் இருக்கா சார்? இந்த வில்லன் படத்துல அஜித் குமார் வந்து ம். ஆட்டோ கண்ணாடிய திருப்புங்க, ஆட்டோ நல்லா வேகமா ஓடும்பாரு. ஸ்டார்ட் ஆகும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும்பாரு. அது மாரி தான் இது. அதாவது ராமர் கோயில் திறப்பதற்கும், அன்றைய தினம் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கும், அ அந்த கோவிலை வைத்து எந்த சம்பந்தமும் அந்த குழந்தையுடைய எதிர்காலத்துல உருவாக்கி ம். விட்டுறாது. உண்மை என்னன்னா, அன்றைய தினம் இப்ப 22ஆம் தேதி திறக்கிறாங்கன்னா, அந்த 22ஆம் தேதிக்கான அமைப்புங்கிறது தான் அந்த குழந்தையுடைய அ ஜாதகத்திலயும், அவங்களுடைய எதிர்காலத்தையும் எண்கணித ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் நம்ம வந்து டீகோட் பண்ண முடியும். பட் இந்த கோயில் திறப்பு விழாவை சார்ந்து ராமரே இன்னைக்கு வந்து நேரடியாக மக்களுக்கு காட்சி தரப்போறதில்ல. நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரியா? அதனால உண்மைய சொல்லணும்னா, அதை சார்ந்து மக்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது, ஆ அது வந்து அதில எந்தவித லாஜிக்கும் இல்ல. இப்போ ஒரு கிரகங்கள் ரீதியாக நம்ம வந்து ஒரு சாஸ்திரத்த வந்து நம்ம நெறைய ரிஷிமார்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒருத்தனுடைய எதிர்காலத்த தீர்மானிக்க முடியுது. இன்னைக்கு பஞ்சாங்கங்களை வைத்து இயற்கை சீற்றங்களை கூட முன்னாடியே கணிக்க முடியுது. அது மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய விஷயத்துல, ஒரு குழந்தையோட எதிர்காலம் மாறும், போகும் அப்படின்னு சொன்னா, அது ஏத்துக்கலாம். ஒரு கோயில் திறக்கிறாங்க அப்படிங்கிறதுனால, அது இந்த குழந்தையோட லைஃப்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமாங்கிறது உண்மை கிடையாது. இப்போ 19 ஜூன் 1970 அன்னைக்கு பொறந்திருக்க நம்ம திரு ராகுல் காந்தி சாருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க சார்? பொதுவாகவே வந்து அரசாங்கம், அரசியல் சார்ந்த ஒரு வெற்றி, அ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாடாளும் அ சக்தி யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் சொல்றது எண்கணித ரீதியான விளக்கங்கள். ம். யாருக்கெல்லாம் சூரியனுடைய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கோ, சூரியன் அப்படிங்கிறது எண்கணித ரீதியாக 1, 10, 19, 28 இது எல்லாத்தையும் சொல்லுவோம். பெயர் எண்கள்ல பார்க்கும் பொழுது 37, 46, 19 இதெல்லாம் சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. இது மாரி ஏதாவது ஒரு வகையில வந்து அந்த எண்கள் சம்மந்தப்பட்டிருந்தா, கண்டிப்பாக நாடாளும் யோகம் ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில அவங்களுக்கு வந்தே தீரும். இன்னும் சொல்லப்போனா இந்திரா காந்தி அவர்களுமே வந்து சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர் தான். அவருடைய பிறந்த தேதி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுமே 1ஆம் எண் தான். சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது தான். ஸோ இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்களுக்குமே வந்து அவருடைய தேதியிலே இருக்கு. சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கு. 1, 10, 19 இதெல்லாம் சொன்னேன் இல்லையா? ஸோ நீங்க சொல்லும்போதே 19ன்னு சொன்னீங்க. ம். கண்டிப்பாக நாடாளும் யோகம் அவருக்கு உண்டு. அது இப்போது இல்லனாலும் கண்டிப்பாக அது எதிர்காலத்தில அமையும். ஸோ அந்த வகையில பார்க்கும் பொழுது அது பிரகாசமாவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்திரா காந்தியோட பிறப்பும், ராகுல் காந்தியோட பிறப்பும் வந்து எண்கணித முறையில ஒத்துப்போறதா நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்போ அவங்க இந்திரா காந்தியோட வீழ்ச்சி எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க எப்படி படுகொலை செய்யப்பட்டாங்கன்னு. ராகுல் காந்திக்கு அந்த மாரி கண்டங்கள் ஏதாச்சும் இருக்குங்களா சார்? அவருடைய இதில வந்து நெறைய விஷயங்கள் சம்மந்தப்படுதுங்க. பெயர் எண் சம்மந்தப்படுது. பெயரினுடைய பிரமிட் எண் சம்மந்தப்படுது. நம்மளுடைய நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கே, நான் என்ன ஆரம்பத்தில ஒரு இதுவா அ ஆஃபரா நான் குடுத்திருந்தேன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறவங்களுக்கு, அவங்க பெயர் எந்த அளவுக்கு உங்க பிறந்த தேதிக்கும், கூட்டு ம். எண்ணிற்கும் பொருந்திருக்கு அப்படிங்கிறத நான் இலவசமா பார்த்து சொல்றேன், அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது எதற்காக சொல்லப்படுது அப்படின்னா, அ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிறந்த தேதி மாத்திரமல்ல, பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண், பெயரில் இருக்கக்கூடிய பிரமிட் எண் இத்தனை விஷயங்கள் சேர்ந்து தான் அவன் லைஃப்ப பாதிக்குது. அது வெற்றிய தருது, தோல்விய தருது, சில நேரங்கள்ல வந்து தவிர்க்க முடியாத துன்பங்கள குடுத்துருது. இப்ப திரு இந்திரா காந்தி அவர்களுக்கு திருமதி அவங்களுடைய இந்திரா காந்தி அம்மையாருக்கு அவங்களுக்கு நிகழ்ந்த அந்த கோர விபத்திற்கு நெறைய விஷயங்கள் இது மாரி காரணமா இருந்துச்சு. ராகுல் காந்தி அவர்களுக்கு இது அப்படியே நிகழணுங்கிறது அவசியம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா நெறைய விஷயங்கள் அவரோட விஷயங்கள நம்ம கோரிலேட் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த முடிவுக்கு வர முடியும்.
பட் தேதியின் அடிப்படையில அவருக்கு எந்த கண்டங்களும் கிடையாது. நாடாளும் வாய்ப்பு ராகுல் காந்திக்கு 2024ல கிடைக்குமா சார்? 2024லே கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2024 வந்து சனி கிரகத்திற்குரிய 8ஆம் எண் ஆதிக்கத்தில பிறக்குது. அது வந்து சூரியனுக்கு ஒரு எதிர் திசையில போகக்கூடிய ஒரு கிரகம் அது. ஏன்னா சூரியன்னா வெளிச்சம், சனின்னா இருட்டு. அதனால தான் சனி பகவானுக்கு நம்ம கருப்பு நிறத்தை குடுத்துருக்கோம். இவருடைய தேதியில நாடாளும் யோகம் இருக்குன்னு சொன்னேன். எத வச்சு சொன்னேன்? சூரியனுடைய ஆதிக்கம் ம், ம். நல்லா இருக்குங்கிறத வச்சு சொன்னேன். இப்ப இல்லனாலும் எப்பயாச்சும் நடக்கும் அப்படிங்கிறத ஏன் சொன்னேன்னா, இப்ப வந்து இந்த 2024ங்கிறது கொஞ்சம் நெறைய போராட வேண்டியதாக இருக்கும். நெருப்பு ஆற்றில் நீந்தக்கூடிய வகையில கடைசி நிமிஷத்துல ஒரு ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அவரு களங்கம் கற்பிப்பாங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து உயிரை குடுத்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ரொம்ப லாஸ்ட் மினிட்ல இந்த சொல்லுவாங்களே ஜஸ்ட் பாஸ். அவர் அப்படி வென்றால் கூட, வெல்வதற்கு வாய்ப்புகள் வந்து 2024 கொஞ்சம் டஃப்பா தான் தரும். அப்படி வென்றால் கூட ரொம்ப ஜஸ்ட் பாஸ்ல முந்தி வர மாரியான சூழ்நிலைய உருவாக்கும். ஒரு மனிதர் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஈம சடங்குகள், 16வது காரியம் இதெல்லாம் செய்யும்போது தான் அவங்க ஆத்மா வந்து நல்ல முறையில போ மேலோகத்த போய் அடையறதா நம்ம நம்புறோம். இப்போ சில இதுல வந்து கிரைம் நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, நண்பர்களே வந்து கொன்னுடுறாங்க. சக நண்பன கொன்னுடுறாங்க. கொன்னு புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் வந்து வீட்ல ஒருத்தர காணோம்னு சொல்லிட்டு வருஷக்கணக்குல தேடிட்டு இருக்காங்க. அந்த ஆத்மாவோட மனநிலை, ஈம சடங்குகள் எதுவுமே செய்யாம ஒரு அனாமத்தா போனது அவங்க ஆத்மாவோட மனநிலை எப்படி இருக்கும் சார்? இது வந்து நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களே என்ன சொல்லுதுன்னா, ஒரு துர்மரணம் ஏற்பட்ட இடத்துல வந்து நிச்சயம் வந்து அதற்குரிய அ சில சடங்குகள், அ ஹோமங்கள்லாம் செய்யணும்னு சொல்லுது. இது வந்து நம்மளுடைய ஹிந்து ட்ரெடிஷன்ல மட்டும் கிடையாது. அனைத்து விதமான மத வழிபாட்டிலயும் ஏதாவது ஒரு ரூபத்துல இருக்கவே செய்யுது. இன்னும் சொல்லப்போனா திபேத்லலாம் இது வந்து ரொம்ப அதிகம். ஒரு இறப்பு நிகழப்போகுதுன்னாலே அந்த இடத்துல உட்கார்ந்து அவங்க வந்து அத வழி நடத்தக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் படிப்பாங்க. ம், ம். அந்த அந்த பாடல்லாம் படிக்கும்போது தான் அந்த ஆத்மா வந்து பிரியிற அந்த நேரத்துல தான் எங்க போகணுங்கிறது அதுக்கு புரியும்பாங்க. ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லாம திடீர்னு ஒரு கொலை செய்யப்படுறாரு, அல்லது அவரே சூசைட் பண்ணிக்கிறாரு, அல்லது ஒரு இது விபத்துல உயிர் பிரியுதுன்னு வைங்க. அந்த இடத்துல அந்த ஆத்மா வந்து சில நேரங்கள் வந்து அல்லது சில வருடங்கள் வந்து அலையும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது நெறைய இடங்கள்ல நிரூபணமும் செய்யப்பட்டிருக்கு. உண்மைதானா சார் ஆமா, அது? உண்மைதான். அது நெறைய இடங்கள்ல வந்து அது இப்போ நீங்க நெறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க YouTubeலயே. ஒரு குறிப்பிட்ட சாலைகள்ல அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட இடத்துல விபத்து நடக்கும். ஆமா சார். காரணமே இருக்காது. ஆனா அந்த இடத்துல வந்து வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன் அந்த குறிப்பிட்ட இடத்துல விபத்து நிகழுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஏற்கனவே ஒரு உயிர் பிரிஞ்சிருக்கும். அது ஏதாச்சும் ஒரு ரூபத்துல வந்து அங்க வந்து களங்கத்த ஏற்படுத்திக்கிட்டு அதாவது இப்ப குறுக்க வந்து ஒரு உருவமா ஒருத்தவங்க கண்ணுக்கு தெரிஞ்சா கூட அந்த வண்டி ஓட்டுறவருடைய கண்ட்ரோல் போயிடும். பயந்துருவாங்க. ஸோ இது மாதிரியான துர்சம்பவங்கள் நிகழ்வதற்கு அந்த ஆத்மா காரணமாக அமைஞ்சிரும். ஆனா இது வந்து பெர்மனன்ட்டா இருக்குமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அவர்களுடைய கதி அடைவதற்கான காலகட்டம் தான் நீட்டிக்கப்படுதே ஒழிய அந்த இடத்துல. மற்றபடி அவர்களுமே ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து அந்த உயிர் வந்து அந்த ஆத்மா வந்து கண்டிப்பாக அதனுடைய நிலை மாறி வேற ஒரு லோகத்துக்கு போயிடும். ஸோ ஓகே. இது வந்து சடங்கு சம்பிரதாயங்கள் மூலமாக அதை சாந்தப்படுத்துவது அப்படிங்கிறது எல்லா ட்ரெடிஷன்லயுமே இருக்கிற ஒரு விஷயம். அது செய்யணும் தான். அது செய்யாம விடும் பொழுது, அதனால் ஒரு சில காலங்கள் வரைக்கும் கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும். சமீபத்தில கூட ஒரு YouTubeல ஒரு ஹாஸ்பிட்டல்ல அந்த வீல் சேர்லாம் வந்து தானாக வந்து முன்னாடி நவுந்து போறத ஒரு சிசிடிவி கேமரா பதிவாவே காமிச்சிருந்தாங்க. அது எதுவுமே ஜிம்மிக்ஸ்லாம் கிடையாது. ஒரு சிசிடிவி கேமரா பதிவுல கண்கூடா பார்க்க முடிந்தது. இது மாரி நெறைய இடத்துல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே துர்மரணங்களால் அந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல அன்னைக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஒரு விபத்துல இழந்தவருடைய உயிர கொண்டு வந்திருக்கலாம். மர்டர் ஆனவங்களுடைய உயிர் கொண்டு வந்திருக்கலாம். பட் அந்த ஆத்மா வந்து அங்கே சுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பண்ண வேண்டிய அந்த கடைசி சடங்கு எல்லாமே வெளிநாட்ல இருக்கவங்க, இங்க வர முடியாதவங்க வந்து இந்த ஃபோன்ல, ஆன்லைன்ல வீடியோ கால் மூலமாவே பண்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆன்லைன்லயே ஓமம் வளர்க்குறது, புரோகிதம் பண்றதெல்லாம் பார்க்குறோம். இது வந்து உண்மையிலேயே வந்து யாருக்கு சேரணுமோ அவங்களுக்கு போய் சேருமா? அந்த வீடியோ கால்ல பண்ற அந்த மந்திரங்களும் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை சார்? அது அவர்களுடைய ஒரு திருப்திக்காக அவங்க பண்ணிக்கிறாங்க. மத்தபடி ஆனா வந்து அதுல அது பயன் வந்து இல்லைங்களா? ஒண்ணு பண்ணா அத வந்து முறையாக செய்யணும். இல்லாட்டினா சாஸ்திர சம்பிரதாயத்தையே முழுசாக ஃபாலோ பண்ணக்கூடாது. பெரியார் வழியில போயிடணும். நான் இதுவும் இல்ல, அதுவும் இல்ல.
சும்மா நான் இது ஒப்புக்கு சப்பானிம்பாங்களா, அந்த மாரி நான் சும்மா அது மாரி பண்ணிடுறேன். நான் குடுக்குற மாரி குடுப்பேன்னா, நீங்க சந்தோஷப்பட்டுக்கணுமா அப்படிங்கிற மாரி, நான் வந்து உங்களுக்கு ஓணம் விருந்து குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேரளாலேருந்து இதுல வாட்ஸ்அப் வீடியோ கால்ல, "இங்க பாருங்க உங்களுக்கு எல்லாம் விருந்து படைச்சுட்டேன். இது பார்த்தீங்களா, பாயாசம் சாப்பிட்டு பார்த்தீங்களா, நல்லா இருக்கா?" அப்படின்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கும்? அதுல ஒரு மீனிங்கே இருக்காது இல்லையா? ஆனா வந்து ஒரு திதி தர்ப்பணம் குடுக்கும் பொழுது, அந்த இடத்துல பல உயிர்களின் பசி ஆற்றுவிக்கப்படுது. அது உண்மையிலேயே ஒரு எஃபெக்ட் இருக்கு. அது வந்து நீங்க வந்து ஆ நம்ம சயின்டிஃபிக்கா, லாஜிக்கலா நம்ம யோசிச்சு பார்க்கணும்னா, பல உயிர்களுக்கு நன்மை நிகழ்வதால கூட வந்து அந்த எஃபெக்ட் ஒரு நல்ல எஃபெக்ட் உருவாகும் அந்த இடத்துல. ஆ ஆனா, இது மாதிரி எந்த வகையிலுமே யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம நான் ஒரு வீடியோ காலிங்ல உட்கார்ந்துட்டு இத பண்றேன் அப்படிங்கிறது, அவர்களுடைய மன திருப்திக்காக அவர்கள் செய்து கொள்வதே ஒழிய, அதனால எந்த எஃபெக்ட்டும் கிடையாது. பயனற்ற ஒரு விஷயம். பயனற்ற ஒரு விஷயம் தான் அது. சும்மா நானும் செய்தேன் அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்றாங்க. அதற்கு பதில் நான் என்ன சொல்லுவேன்னா, அப்படி நீங்க அத செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க வந்து யாருக்காக திதி தர்ப்பணம் குடுக்குறீங்களோ, அவங்கள மனசார வேண்டிக்கிட்டு அவங்க பேர்ல அன்னைக்கு ஒரு 100 பேருக்கு பசி ஆற்றுவித்தாலே போதுமானது. அதுவே இத விட பல்லாயிரம் மடங்கு நான் 100 மடங்குன்னு கூட சொல்ல மாட்டேன். பல்லாயிரம் மடங்கு சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். ஏன் வந்து இந்த திதி தர்ப்பணம்னு கொடுக்கப்படுது, இந்த வருட திவசம்ங்கிறதெல்லாம் குடுக்கப்படுதுனாலே, அந்த தினத்துல வந்து அந்த ஆத்மாவ நம்ம நெனச்சு பார்க்கணும். அவர்களால் இந்த உலகத்துக்கு வந்தோம். அல்லது அந்த ஆத்மா நம்மளோட கொஞ்ச நாள் வாழ்ந்துச்சு. ஒரு சகோதரனாகவோ, சகோதரியாகவோ, அத்தையாகவோ, மாமாவாகவோ அந்த ஆத்மாவோட நம்ம வாழ்ந்திருக்கோம். மறுபடியும் அதே மாரி ஒரு பிறப்பெடுப்போமான்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க கூட நம்ம வாழ்வோமான்னு சொல்ல முடியாது. ஆனா, அவங்களை பற்றிய நினைவு கூறுதல் அப்படிங்கிறதுக்காக தான் அது கொண்டு வரப்பட்டதே. ஒரு ஃபேமிலில ஒரு மனிதர் வந்து ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளரியா இருந்திருப்பாரு. அவர நாளடைவில மறந்தே போயிடக்கூடாது. அடுத்த தலைமுறையினருக்கு தெரியாமலே தெரியப்படுத்தணும். போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அது கொண்டு வந்தாங்க. ம இது மாரி செய்வதெல்லாம் வந்து அ எந்த வகையிலும் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஓகே சார். எங்களோட பல கேள்விகளுக்கு உங்களுடைய நேரத்த ஒதுக்கி ரொம்பவே பொறுமையா பதில் சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.